Hello friends, welcome back to our Gandhakanari channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஒரு டெய்லி லைஃப் மேக்கப் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லென்ஸ் வந்து வெச்சிட்டு வந்துடுறேன். And next வந்து பாத்தீங்கன்னா Pond's ஓட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் தான். பட் இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான கேட்டா எனக்கு தெரியல, அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ நான் வந்து அப்ளை பண்ண எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட கன்சீலர் தான். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹனி நினைக்கிறேன். நான் கீழே லிங்க் எல்லாமே வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஃபெக்ட் ஷேடுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறேன், மறந்துட்டேன். அதனால தான் லிபியாவோட லிப் பாம் தான் அப்ளை பண்ணுறேன். எங்கே வந்து நான் அப்ளை பண்ணேனோ அங்கே மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். தென் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் தான் அப்படி இப்படின்னு தான் போகும், இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து கீழே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுறேன். தென் வந்து ஃபுல்லாக ஃபேஸ்லையும் நான் ஃபேஸ் ஃபுல்லில் ஐஸ் ஃபுல் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு கவரேஜ் வந்து கொடுக்குதுன்னு. ஸோ எனக்கு என்னோட பர்ஃபெக்ட் ஷேட் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் பவுடர். இதோட ஷேட் NC 35 நினைக்கிறேன், 32 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் உடனே வந்துட்டு கன்சீலர் வந்துட்டு சீல் பண்ணிக்கிறேன், அதாவது அதை வந்துட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் ஜஸ்ட் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணோம்னா நான் வேறு மாதிரி பண்ணுவேன். இது வந்து என்னோட டெய்லி நான் எப்படி பண்ணுவேன்னா இப்படி தான் பண்ணுவேன், டக்கு டக்குன்னு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ஸ் இருக்க இடத்துல எங்கெல்லாம் எனக்கு வந்து ஆயில் நிறைய வருமோ, ஆயில் வந்து எங்கே வருமோ அங்கெல்லாம் வந்து நான் வந்துட்டு அங்கே லாக் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. அண்ட் அது கொஞ்சம் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஜஸ்ட் இப்படி வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோட பேஸ் வந்து. எப்போவுமே மவுத் கிட்ட கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் என்னோட ஸ்கின் கலருக்கு வந்து கொண்டு வரேன். அந்த பாருங்க, ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த கன்சீலர். ஸோ என்னோட மார்க்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் அப்படி பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே வந்து அதாவது என்னோட லிப்ஸு கீழே வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாலாம் நான் அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் வந்துட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸோட மார்க்ஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து பிளெட் ஆகிடுச்சு. அண்ட் நோஸ்க்கு சென்டர் பாயிண்ட்லேயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு திரும்ப நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு அதை தொட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கவரேஜ்லாம் வந்து நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு அது கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரான்சில் அப்படிங்கிற ஐப்ரோ பேலட் வந்து ஒரு பிளாக் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ப்ரஷ் தான். என்னோட ரீசெண்ட் ஹால் வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளாக தான், ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் நடுவில் கேப்ஸ் எல்லாம் இருக்கும் தான். பிகாஸ் நான் டெய்லி பண்ணுறது இப்படி தான், ஜஸ்ட் ஒரு கலர் ஒரு டிண்டட் மாதிரி கொடுத்துப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பர்ஃபெக்டாலாம் நான் வந்துட்டு ஷேப்டாக வந்துட்டு நான் ஐப்ரோ ஃபில் பண்ண மாட்டேன், ரேண்டமாக தான் பண்ணுவேன். அண்ட் லென்ஸ் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் அது வந்து ஃப்ரெஷ் லுக்கில் இருந்து எடுத்திருந்தேன். ஷேட் வந்து கிரே. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஷேட் தான் அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு மாதிரி நியூட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே தான் நான் வந்து ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் உட்காந்து ஐ ஷேடோலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், ஜஸ்ட் அதிலே வந்துட்டு நான் போயிடுவேன். இது வந்து குவிக் மேக்கப் லுக்குன்றதை விட ஒரு டெய்லி எனக்கு இப்படி தான் நான் வந்து ஷூட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா மற்ற ஏதாவது வெளியில் போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நான் வந்து டக்குன்னு வந்துட்டு ரெடி ஆவேன்.
பட் இது டக்குன்னு இல்லாதையும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வேறு ஐஷேடோ பேலட் வந்து எடுக்கலன்னு சொல்கிறேன். நமக்கு வந்து மேக்கப் பண்ண மாதிரியும் இருக்காது, ஸ்கின் கலர்லேயே அந்த நியூட் கலராக இருக்கனால. ஸோ அதில் வந்து ஒரு லைட்டர் ஷேட் வந்து என்னோடய சென்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், 2 லைட்டர் ஷேடுமே எடுத்துகிட்டு. ஸோ உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு இது தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ப்ரௌனாக இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்து இந்த கார்னரில் ஒரு ஷேடோக்காக ஒரு லைட்டாக ஒரு பிளாக் வந்து கொடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு காஜல் எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல, அதனால தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறது நம்மளோட மஸ்காரா இல்லை ஐலேஷஸ் அந்த மாதிரியான ஒரு திங்ஸ்லாம் தான். ஸோ நான் வந்துட்டு ஐலேஷ் வைக்க மாட்டேன், அதாவது சும்மா போடுறதுக்கு சும்மா அதுக்கெலாம் வந்து நான் வைக்கிறது இல்லை. எப்போ நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா அது வந்து நான் மஸ்காரா ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஐலேஷ் ஃபஸ்ட்டு எனக்கு வரும், பட் மஸ்காரா இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது எனக்கு இப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர். இது வந்து பார்த்திங்கன்னா மெப்லைன்லேருந்து எடுத்துருக்கிறேன். சூப்பரான ஒரு லிப் லைனர். நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு ஃபீலே வந்து கொடுக்காது, லிப் லைன் பண்ண மாதிரி. அண்ட் மஸ்காரா வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ZM அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நான் எல்லாத்துக்கும் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் அதோட ரிவ்யூவில் இன்னும் சொல்கிறதுக்கு டைம் ஆகலை, அதனால நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லைனர் எல்லாமே. இது வந்து ரிச் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ஷேட் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக்மேலேருந்து இது எனக்கு ஷேட் ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப காலமாக வச்சுலாம் வாங்கி இப்போ தான் நான் வந்து திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காது, ரொம்ப லைட் ஷேட் அது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து எப்போவுமே சுகர்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது இல்லைன்னா நான் SQலேருந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் கிராண்டாக பார்ட்டிக்கெலாம் போகிறோம்னா அது யூஸ் பண்ணுவேன். இல்லை சும்மா நம்ம வந்து ப்ளஷ் போட்ட மாதிரி இருக்கணும்னா இந்த பேலட்லேருந்தே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் இதோட நம்ம வந்து போய்க்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராலாக இருக்காது பார்க்குறதுக்கு. அண்ட் ஹைலைட்டிங்கும் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு எது போடுறேன்னு இல்லை, இந்த ப்ளஷ்ஷு ஹைலைட்டிங்கு லிப்ஸ்டிக் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன், லோ மேக்கப் லுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஹெவியாலாம் இருக்காது. அதாவது என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணாலும் நான் வந்து இதே லுக்கு தான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் கூட, நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நான் இந்த மாதிரி தான் ரெடி ஆனேன். நான் அந்த ஃபோட்டோ கூட இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.